தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி தண்டனைக்கு தடை கோரிய பாலகிருஷ்ணா ரெட்டி வழக்குக்கு பிற்பகலில் தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், தொடர்ந்து அவருடைய தீர்ப்பில் ஏதாவது பரிசீலிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக. அதாவது கடந்த 1998ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு கள்ளச்சாலை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசு பேருந்துகள் மற்றும் காவல்துறை வாகனங்கள் அடித்து நிறுத்தப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட 108 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சமீபத்தில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்டோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அதனை மேல்முறை செய்வதற்காக நிறுத்தி வைத்தும் அது சிறப்பு நீதிமன்றமும் ஒரு அனுமதி வழங்குகிறது. இந்த நிலையில் பாலகிருஷ்ணா ரெட்டி சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்திபன் முன்பு விசாரணை கொண்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரமேஷ் மற்றும் சித்தார்த் ஆகியோர், அதாவது சம்பவம் நடைபெற்ற போது தான் நேரடியாக எந்த ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபடவில்லை, தான் அந்த இடத்தில் நின்று கொண்டு மட்டுமே இருந்தேன். அதே போல தனக்கு எதிராக 28 சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட போதிலும், 16 காவல்துறை உள்ளிட்ட 28 பேர் தனக்கு எதிராக சாட்சியம் அளித்த போதும் அதில் ஒருவர் மட்டுமே தனக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளார். ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி மட்டுமே தனக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளார். மற்ற இருவரும் தனக்கு எதிராக சாட்சி அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த ஒரே ஒரு காவல்துறை அளித்த சாட்சியத்தின் அடிப்படையில் தனக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல அந்த ஒரு காவல் அதிகாரி தாமோதரன் மேற்கொண்ட சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார். எனவே அவர் விடுவிக்கப்படும் போது தன்னையே விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சூழலில் இது போன்ற கீழ் நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் விதித்த அந்த உத்தரவுக்கு தடை விதிப்பதற்கு முகாந்திரம் உள்ளதற்கான பல்வேறு உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டியும் வாதிடப்பட்டது. இருந்த போதும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பார்த்திபன் இதற்காக இந்த வழக்கில் உடனடியாக நீதிமன்றம் அவசர காட்ட வேண்டும், எதற்காக நீங்கள் இந்த வழக்கை உடனடியாக விசாரித்து உடனே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்கள். ஒருவேளை இது போன்ற மற்றவர்களுக்கு இதே போன்ற கீழ் நீதிமன்றம் ஒரு தண்டனை விட்டால் அதை எடுத்து மேல்முறை செய்யும் போது எந்த வகையில் விசாரிக்கப்படுமோ அப்படின்னு விசாரிக்கப்படுமே தவிர இந்த வழக்கில் அவசரம் காட்ட முடியாது என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடராஜன் அவர்கள், அதாவது இந்த அமைச்சருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் முதலில் அவர் பெயர் கிடையாது. இருந்த போதும் அந்த குற்றப்பத்திரிகைகளும் பார்க்கும் போதும் அவருக்கு நேரடியாக தொடர்புடையது இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கும் அறிவித்திருக்க நீதிபதி அவர்கள், அதாவது இது போன்ற வழக்கின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் காவல்துறைக்கு ஆதரவாக வாதிட வேண்டும் தவிர எப்படி குற்றவாளிக்கு எதிராக வாதிட முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது அரசு தரப்பில் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அரசு தரப்பை பொறுத்தவரைக்கும் இதற்கு உதவுவதற்கு மட்டுமே தன்னுடைய எண்ணமாக உள்ளது தவிர மற்றபடி அமைச்சருக்கு ஆதரவு பேசுவதற்கு எண்ணம் கிடையாது என்று அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருந்த போதும் பல்வேறு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், முக்கியமாக குறிப்பிட்ட சித்து அவருக்கு இதே போன்ற ஒரு வழக்கில் அவர் இடிக்கப்பட்ட தொடர்பான அந்த உத்தரவுகளும் மேற்கோள் காட்டியும் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தனக்கு எதிராக விதிக்கப்பட்ட தண்டனையை தடை விதிக்க வேண்டும் என்ற அந்த மனுவுக்கான உத்தரவை இன்று பிற்பகல் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். தற்பொழுது பிற்பகலில் நடைபெறவிருக்கும் இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் தற்பொழுது அவருடைய தண்டனையில் ஏதேனும் பரிசீலிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்த விவரங்கள் ஏதேனும் சொல்லுங்கள். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தவுடனேயே இந்த வழக்கில் 2 மூத்த வழக்கில் ஆஜரானார்கள். அப்போது உடனடியாக இந்த வழக்கில் தடை விதிக்க வேண்டும், அதாவது தங்கள் தரப்பு வாதங்களை கருத்தில் கொள்ளாமல் தங்களுக்கு குறுக்கு விசாரணை செய்வதற்கு வாய்ப்பளிக்காமல் ஏற்கனவே இந்த வழக்கை கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றம் நடைபெற்ற போது அந்த வழக்கின் வாதங்களை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படை தீர்ப்பு வழங்காமல் தங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக தடை விதிக்க வேண்டும். எனவே பாலகிருஷ்ணாவுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு வந்த உடனே அவருடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். எனவே இது ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது. எனவே இந்த வழக்கில் நீதிமன்றம் உடனே தலையிட்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த தண்டனை உத்தரவு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் பாலகிருஷ்ணன் தரப்பில் வாதிடப்பட்டது. இருந்த போது நீதிபதியை பொறுத்தவரைக்கும், அவருடைய மனநிலையை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு தற்போது நடைபெற்ற விசாரணை பார்க்கும்போது அவர் இந்த வழக்கில் அவசரம் காட்ட முடியாது. சாதாரணமாக எந்த வழக்கில் இந்த போன்ற வழக்கில் எப்படி விசாரிக்க முடியுமோ அப்படிதான் விசாரிக்க வேண்டும். எனவே இந்த வழக்கில் உடனடியாக தடை விதிப்பதை எதிர்பார்க்க முடியாது என்றுதான் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு பிற்பகல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அப்போதுதான் நமக்கு தெரியும் இந்த வழக்கில் அந்த ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் விதித்த தண்டனைக்கு தடை விதிக்கப்படுமா இல்லையா என்று தெரிய வரும். பாலகிருஷ்ணா ரெட்டி நீதிபதிகள் முன்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டில் எந்த மாதிரியான அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? இது குறித்த விவரங்களை சொல்லுங்கள்.
கண்டிப்பாக. அதாவது அந்த சம்பவம் நடைபெற்ற போது அவர்கள் சொன்ன 108 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த 108 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதிலும் இது தொடர்பான வழக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டார்கள். அது போன்று 28 பேரிடம் சாட்சி விசாரணை நடைபெற்றது. அந்த 28 பேரில் ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி தாமோதரன் என்பவர் மட்டுமே தனக்கு எதிராக சாட்சி அளித்துள்ளார். அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே ஒரு சாட்சியின் அடிப்படையில் மட்டுமே தற்போது தனக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதிக சட்டவிரோதமானது. ஏனென்றால் மற்ற 27 பேருமே தனக்கு எதிராக எந்த வகையும் சாட்சி அளிக்கவில்லை. எனவே அது மட்டும் இல்லாமல் தனக்கு எதிராக ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி சாட்சி அளித்ததன் பேரில் தனக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் அதே ஒரு காவல்துறை அதிகாரி மற்ற அந்த வழக்கு 4வது குற்றவாளி சேர்க்கப்பட்ட இன்னொரு நபருக்கு எதிராகவும் சாட்சி அளித்தார். ஆனால் சிறப்பு நீதிமன்றமானது 4வது குற்றவாளி இந்த வழக்கை விடுவித்து தனக்கு தண்டனை விதித்தது சட்டவிரோதமானது, பாரபட்சமானது. எனவே இந்த ஒரு வாதத்தின் அடிப்படையில் மட்டுமே தற்போது அவர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த மனு பரிசீலிக்கப்படுமா என்பது பிற்பகல் தெரிய வரும். தற்பொழுது பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனை தொடர்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது ஏற்கனவே இந்த வழக்கை பார்க்கும்போது பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருந்தாலும் இந்த தண்டனை விதித்த சிறப்பு நீதிமன்றமே அந்த தண்டனை நிறுத்தி வைத்துள்ளது. தற்போது வரைக்கும் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தான் உள்ளது. இருந்த போதும் தற்போது மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த மேல்முறையீட்டு மனு இன்று முதல் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் தற்போது தரப்பு வாதங்கள் மட்டுமே எடுத்து வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் காவல்துறை தரப்பு இந்த வழக்கில் சரியான வாதங்கள் எடுத்து வைக்கவில்லை. எனவே காவல்துறைக்கும் நீதிபதி அவர்கள் இது தொடர்பாக காவல்துறை அரசு தரப்பு வழக்கு எடுத்து அதிருப்தி தெரிவித்தாலும், அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்பவர் காவல்துறைக்கு ஆதரவாக வாதிட வேண்டுமே தவிர குற்றவாளிக்கு ஆதரவாக வாதிடக்கூடாது என்று கருத்து தெரிவித்து இது தொடர்பாக காவல்துறை நிலை அரசின் நிலை என்ன என்பதாக பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். எனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாலகிருஷ்ணா ரெட்டி தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட உள்ள அந்த பதில் மனுவின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்கலாம். இதுவரைக்கும் அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போதுதான் உள்ளது. எனவே இந்த வழக்கில் நிறுத்தி வைக்கப்பட்ட உத்தரவுக்கு தடை விதிக்கும் பட்சத்தில் அவர் இதிலிருந்து அவருக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கலாம். அதாவது தடை விதித்த பட்சத்தில் அவருக்கு ஆதரவாக இன்றைய நாள் தீர்ப்பு இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மதன், இது குறித்த விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக. அதாவது கடந்த 1998ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காவலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் கள்ளச்சாரம் விற்கப்படுவது எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் போது அந்த போராட்டக்காரர்களுக்கும் மற்றும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலின் போது அரசு வாகனங்கள் மற்றும் காவல்துறை வாகனங்களும் அடித்து நிறுத்தப்பட்டனர். இந்த வழக்கில் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட 108 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கானது ஏற்கனவே பல ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றம் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு எதிராக இந்த வழக்கு 28 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது இவர் அமைச்சராக இருந்த காரணத்தால் இந்த வழக்கானது சென்னை மாவட்ட ஆட்சியர் கட்டிடத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த சில நாட்கள் முன்பாக பாலகிருஷ்ணா ரெட்டி மீதான அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவு அளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வழங்கிய அவர் பதவி அமைச்சர் பதவி ராஜினாமாக்கியிருந்தார். இருந்த போதும் இது தொடர்பாக இந்த தீர்ப்பை எடுத்து தான் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அவர் திருச்சி எடுத்து அந்த 3 ஆண்டு சிறை தண்டனை அந்த உத்தரவானது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் தரப்பிலும் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பார்த்திபன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாலகிருஷ்ணா ரெட்டி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் சித்தார்த் மற்றும் ரமேஷ் ஆகியோர் ஆஜராகியிருந்தார்கள். அப்போது அவர்களுடைய வாதம் என்னவென்றால், அதாவது இந்த சம்பவம் நடைபெற்ற போது தான் நேரடியாக எந்த ஒரு வாகனத்தையும் அடிக்கவில்லை, சேதப்படுத்தவில்லை. அந்த இடத்தில் இன்று வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தேன். அதன் அடிப்படையில் காவல்துறை தன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 108 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 28 சாட்சியங்கள் பெறப்பட்டது. அந்த 28 சாட்சியங்களில் 16 பேர் காவல்துறை அதிகாரிகள். அப்படி இருந்த போதும் ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி தாமோதரன் என்பவர் தனக்கு எதிராக கொடுத்த அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் மட்டுமே தற்போது தனக்கு எதிராக 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அதுபோன்று தனக்கு எதிராக சாட்சியத்தின் அடிப்படையில் தண்டனை விதிக்கப்பட்டால் இதே வழக்கில் 4வது குற்றவாளியாக உள்ள இன்னொரு நபருக்கு இந்த வழக்கில் விதிக்கப்பட்டுள்ளார். எனவே அவரை விடுவிக்கும் போது தனக்கும் விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு நீதிமன்றமானது தன்னுடைய வாதங்களை முழுமையாக கேட்காமல் ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்ற இருதரப்பு வாதங்களையும் குறிப்பிடுத்திக் கொள்ளாமல் குறிப்பு நடத்துவதற்கு வாய்ப்பு அளிக்காமல் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன் காரணமாக தன்னுடைய அமைச்சர் பதவி தற்போது பறிப்போயுள்ளது.
எனவே இந்த உத்தரவு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் பாலகிருஷ்ண ரெட்டி தரப்பில் இன்றைய தினம் வாதமாக இழுத்து வந்தப்பட்டது. இருந்த போதும் இந்த வழக்கில் அவசரம் காட்ட முடியாது என்று நீதிபதி பார்த்திபன் ஆரம்பத்திலேயே கருத்து தெரிவித்தார். இது போன்ற ஒரு வழக்குகள் எப்படி விசாரிக்கப்படுமோ அதன்படிதான் விசாரிக்க முடியும். உடனடியாக அதாவது அந்த வழக்கு விசாரிக்க வந்த முதல் நாளிலேயே அந்த தண்டனைக்கு தடை விதிப்பில் எப்படி தடை விதிக்க முடியும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இருந்த போதும் ஏற்கனவே தரப்பில் ஒரு இன்டரிம் அதாவது சிறப்பு நீதிமன்றம் தனக்கு எதிராக வழங்கிய தண்டனை தடை விதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனுவுக்கு மட்டும் இன்று பிற்பகல் உத்தரவு பிறப்பித்ததாக தற்போது தெரிவித்துள்ளார். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மதன்.